வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஒரு பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சேமியா பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய இந்த டிஷ் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 10 முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. இது லைட்டாக செவந்து வரும்போது நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ ரெண்டும் சேர்ந்து ரெடி ஆகிடும். திராட்சை நல்லா உப்பி வரும்போது இதை எடுத்துருங்க. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ இதே நெய்யில் நம்ம சேமியா சேர்த்துடலாம். நான் 1/2 கப் சேமியா சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஆல்ரெடி வறுத்த சேமியா தான் எடுத்திருக்கேன். ஆனால் நெய்யில் வறுத்தா கொஞ்சம் வாசமாக இருக்குங்கிறதுக்காக ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இதே கடாயில் நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் சேமியாவுக்கு 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரும்போது இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்க்கணும். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது நல்லா திக்காயிடும். ஒரு பாதி அளவு குக் ஆகிருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி தண்ணி நல்லா வற்றி வரும்போது இதில் பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்ப நேரம் ஆகாது குக் ஆகிறதுக்கு. நான் ஆல்ரெடி இது குக் ஆகிருக்கு. ஸோ பாலில் கொஞ்ச நேரத்துலேயே இது ரெடி ஆகிடும். பால் கொஞ்சம் வற்றி வந்தோடனே நம்ம இதில் சர்க்கரை எல்லாம் சேர்த்துடலாம். இது எப்படியுமே நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக தான் சர்வ் பண்ணுவீங்க. இது கொஞ்ச நேரத்தில் ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாயிடும். அப்போ சூடான பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இதில் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/2 கப்புக்கும் கொஞ்சம் அதிகம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்வீட்னஸ் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். ஆனால் இதில் நம்ம பால் கொஞ்சம் நிறையா சேர்க்குறதுனால கூட கொஞ்சம் சர்க்கரை இருந்தால் டேஸ்ட் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த சேமியா இப்போ நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட சேமியா பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதிக குவான்டிட்டியில் நம்ம டெசர்ட் செய்யணுன்னா இது ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். ரொம்ப குவிக்காக ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல் சீசன் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.